நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, நான் நினைச்சது ஏம்மா நடக்க மாட்டேங்குது? என்னம்மா சொல்ற? டாக்டர் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னாங்களா? பிரச்சனை வர்றதுக்கு என் வயித்துல ஏதாவது இருந்தா தானே. என்னம்மா சொல்ற? என் வயித்துல குழந்தை இல்லம்மா, நான் கர்ப்பம் இல்ல. கன்சீவ் ஆகலையா? அப்படின்னா இந்த தலை சுத்தல், வாந்தி இதெல்லாம் எதுக்கு வந்துச்சு? அது என் கிட்னில ஸ்டோன் இருக்கு. ஐயோ பிரியா, கிட்னில கல்லா? அதனாலதான் இந்த தலை சுத்தல், வாந்தி எல்லாம் வருதான். கடவுளே. பிரியா, அந்த டாக்டர் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீ கிட்னி டாக்டரை பார்க்க போன? நல்ல பிரசவம் பார்க்கிற டாக்டர் கிட்ட நான் உன்னை கூட்டிட்டு போறவா? அம்மா ப்ளீஸ்மா, அவங்களும் பிரசவ ஸ்பெஷலிஸ்ட் தான். தி ஃபேமஸ் கைனகாலஜிஸ்ட் சீதாவுக்கும் அவங்க தான் பாக்குறாங்க. சரியில்லாதது டாக்டர் இல்லம்மா, என் தலை எழுத்து. பிரியா, 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 இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயும் சொல்லல? நான் எப்படிமா சொல்ல முடியும்? அப்படி சொன்னா அசிங்கம் எனக்கு தானே. நான் கர்ப்பிணி இல்லைன்னு சித்ராத்துக்கு தெரிஞ்சா அவங்க சும்மா விடுவாங்களா? அதுக்கு பயந்துதான் நான் யார்கிட்டயும் சொல்லல. நல்ல வேலை செஞ்ச. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வேற யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அம்மா, உனக்கு என்ன பைத்தியமா? இந்த விஷயத்தை எப்படிமா மறைக்க முடியும்? நீ சொல்லாம யாருக்கு எப்படி தெரியும்? அம்மா, 4-5 மாசத்துல என் வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறிடும். என் முட்டாள், நீ கர்ப்பிணி இல்லைன்னு தெரிஞ்சா உன்னை எல்லாரும் புழுவை பாக்குற மாதிரி தான் பாப்பாங்க. உனக்கு யாரும் ஒரு கிளாஸ் தண்ணி கூட எடுத்து கொடுக்க மாட்டாங்க. மறுபடியும் அந்த முட்டாள் சீதாவுக்கு நீ சேவகம் தான் செய்யணும். அதனால இந்த சான்ஸை நீ பயன்படுத்திக்கோ. கர்ப்பிணின்னு தொடர்ந்து சொல்லு. உனக்காக எல்லாரும் வேலை செய்வாங்க. செய்வாங்க செய்வாங்க. உண்மை தெரிஞ்ச உடனே என் கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளுவாங்க. ஏன் துரத்துறாங்க? கர்ப்பிணி எல்லாரும் குழந்தை பெத்துக்கிறாங்களா என்ன? நடுவுல குழந்தை கலைஞ்சு போச்சுன்னு இன்னொரு நாடகம் போட்டுருவோம். இல்லம்மா, இந்த விஷயத்த நாம ரவிக்கிட்டையாவது சொல்லிடணும். ஏய், இந்த விஷயத்தை வேற யார்கிட்டயும் சொல்லாம வாயை மூடிக்கிட்டு. சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு பேரன் பிறந்தா 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்றேன்னு சொன்னாங்களே, மறந்துட்டியா? அதே மாதிரி உன் பிள்ளைக்கும் பேங்க்ல டெபாசிட் பண்ணுவாங்க. அதுக்கு நீதான் வாரிசு. ஆமாமா, இது எனக்கு தெரியாம போச்சு.
அதுக்கு தான் சொன்னேன். இந்த பணம் வர வரைக்கும் நாடகத்தை போடுன்னு. சித்தி, என்ன சித்தி அக்கா கிட்ட ஏதோ நாடகம் போடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆ, ஆ, சித்தி, ஆ. ரவி கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம இருக்கிறது நல்லதில்ல. பிரியாக்கா, நீங்க கர்ப்பிணிங்கிற விஷயத்த ரவி கிட்ட சொல்லிடுங்க. எந்த நாடகமும் வேண்டாம். சித்தி, பஜ்ஜி வேணும்னு கேட்டீங்கல்ல, வாழைக்காய் பஜ்ஜி சூடா போட்டு வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். சரி நீ போ. அக்கா, நீங்களும் வாங்க. நீ போ, நாங்க 2 பேரும் வரோம். நான் இப்ப வந்துடுறேன். இவளை கூட்டிட்டு வரேன். எங்க அந்த குள்ளச்சி எல்லா விஷயத்தையும் கேட்டிருப்பாளோ, நான் ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேளை கேட்கல. பிரியா, காலையில இருந்து சாப்பிடலன்னு சொன்னேன்ல, வா வாழைக்காய் பஜ்ஜி போட்டு வச்சிருக்கா, நல்ல வயிறு நிறைய ஒரு கட்டு கட்டலாம். வா வா. அம்மா, நீ பஜ்ஜி சாப்பிட்டு கிளம்பு, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்புறம் வரேன். இன்னொரு விஷயம், இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்லல, நீயும் ஒளிரிடாத. சரி 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 சரி, நான் கிளம்புறேன். நீ எனக்கு ஃபோன் பண்ணேனே. அம்மா சொன்ன மாதிரி மறைக்க முடியுமா? மறைச்சா சமாளிக்க முடியுமா? அம்மா தான் சொன்னாங்களே, கர்ப்பமா இருக்கிற எல்லாருக்கும் பிரசவம் நடக்கிறது இல்லையே, ஏதாவது பொய்ய சொல்லி சமாளிச்சிடலாம். இப்ப நமக்கு தேவை அவங்க டெபாசிட் பண்ண போற அந்த 1 கோடி ரூபாய் பணம் தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ரவி? தாய்மை அடைய போகும் என் துணைவிக்கு அன்பளிப்பு. தேங்க்யூ. என்ன ரவி, திடீர்னு வந்து அசத்துறீங்க? உன்கிட்ட இருந்து வந்த நியூஸை விடவா? சொல்லு. பிரியா, இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ரவி, உங்க சந்தோஷம்தான் எனக்கும் சந்தோஷம். ஆமா, ஹாஸ்பிட்டல் போனேன்ல, டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் ஆரோக்கியமா பிறக்கணும்னா நிறைய டானிக் சாப்பிடணும், ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னு சொன்னாங்க ரவி. அதுக்கு என்ன, சாப்பிட்டா போச்சு. ஆமா, ரிப்போர்ட் எங்க பிரியா? ரவி, ரிப்போர்ட் எங்கம்மா? ரிப்போர்ட் எதுக்கு ரவி?
அதான் பேசிட்டு இருக்கோம்ல. அப்புறமா பாத்துக்கலாம். பிறக்க போற குழந்தைய பத்தி தெரிஞ்சுக்க அப்பாவுக்கு ஆசை இருக்காதா? முதல் அக்கறை எனக்கு, ஆ? அப்புறம்தான் வரப்போற குழந்தைக்கு. ரவி, டயர்டா இருக்கு, தூக்கமா வருது. நம்ம படுத்துட்டே பேசலாமா? நான் பக்கத்துல இருக்கிறப்போ உனக்கு தூக்கம் வருதா? சரி, கர்ப்பிணி பெண் சொல்ற, கேட்காம இருக்க முடியுமா? ரெஸ்ட் எடுத்துக்கோ. குட் நைட். ரிப்போர்ட்லாம் கேக்குறானே, இவனை ஏமாத்த முடியாத போல இருக்கே. என்ன பண்றது? பிரியா, இப்ப எதுக்கு லைட் ஆஃப் பண்ண? நான் தான் தூக்கம் வருதுன்னு சொன்னல ரவி. டயர்டா இருக்கு, தூங்குங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க ரவி? வாங்க. நான் ரிப்போர்ட் பார்க்கணும் பிரியா. இல்ல, அத நாளைக்கு பாத்துக்கலாம். வாங்க ரவி, தூங்கலாம். வாங்க. லைட் போடாதீங்க, எனக்கு கண்ணெல்லாம் எரியும். வந்து படுங்க. பிரியா, காலெடு. ரவினா ரவிதான்.
ஃபோன் பண்றா? சொல்லு பிரியா. அம்மா, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உண்மை தெரிஞ்சிருமோன்னு பயமா இருக்குமா? ஏய், அந்த யோசனை எல்லாம் விடு. நீ சொல்லலைன்னா அவங்களுக்கு எப்படி விஷயம் தெரியும்? அந்த ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் இருக்குல்ல, அதை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிரு. ஏய், புரியுதாடி? சரிம்மா, நான் அந்த ரிப்போர்ட் எடுத்து மறைச்சு வச்சிடுறேன். சரி அம்மா, வச்சிட்டுமா? ஆ ஆ அந்த ரிப்போர்ட் இங்க இருந்துச்சு, நாம கண்டிப்பா மாட்டிக்குவோம். முதல்ல அதை எப்படியாவது மறைச்சு வைக்கணும். ஒரு விஷயத்தை சொன்னா அதை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு சுயமாவே யோசிக்கிறது இல்ல. எதுக்கெடுத்தாலும் நொய்யி நொய்யி நொய்யின்னு ஃபோன் பண்ணி என்கிட்ட கேக்குறது. ச்சே! இந்த பானுமதி வயித்துல இப்படி அறிவில்லாத பொண்ணா வந்து பிறந்திருக்காளே இவ. அது எப்படி இருக்கும்? அப்பன மாதிரி தானே இருக்கும். ஐயோ, தொத்தி தொத்தி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா, எல்லாரும் வந்தாச்சு. சுமித்ரா எங்க? அதான் காலையிலேயே சொல்லிட்டு போனாலே அத்தை, கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு. ஓ ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். சரி, நம்ம கதாநாயகி எங்க? யாரு? நம்ம வீட்டு மகாராணியா? ஆமா. இருங்க, கூப்பிடுறேன். சீதா, சீதா. வாங்க மகாராணி, வாங்க. டேய் டேய், எந்திரிடா. உட்காரு, உட்காருமா. மெதுவா மெதுவா, பாத்துமா, பாத்து பாத்து உட்காருங்க நீ. மெதுவா. நான் இப்போ எதுக்காக எல்லாரையும் வர சொன்னேன்னா, சீதாவுக்கு 9 மாசம் ஆயிடுச்சு. அவளுக்கு வளகாப்பு பண்ணணுங்கிற எண்ணம் யாருக்காவது வந்துச்சா? அம்மா, நியாயமா பார்த்தா சீதாவோட அப்பா அம்மா தான் அந்த முறையெல்லாம் செஞ்சிருக்கணும். யாரு? பானுமதியா? போடா, அவ எப்பதான் பணம் செலவு பண்ணி என்னதான் நடத்தியிருக்கா? சும்மா இருடா. இங்க பாரு, என்னைக்கு சீதா நம்ம வீட்டுக்கு வந்தாளோ அன்னையிலிருந்து சீதா இந்த வீட்டு பொண்ணு. அவளுக்கு நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் நடத்த வேண்டியது நம்ம பொறுப்பு. ஆமா,
ஆமா அத்தை, சீதா நம்ம வீட்டு முதல் வாரிசு சுமக்கிறா. சீதாக்கு வளகாப்ப நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். ஆமாமா. நீ சொல்றது சரிதான் சித்ரா. சீதாவுக்கு அடிக்கடி இடுப்பு வலி வருது. டாக்டர் வேற சீக்கிரமா குழந்தை பிறந்துரும்னு சொல்றாங்க. ராமு அடிக்கடி பிசினஸ் டூர் போயிட்டு இருக்கான். இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில நீ எப்படி வளகாப்ப கிராண்டா பண்ண போற சொல்லு பார்க்கலாம். அத்தை, டைம் இல்லதான். ராம் இருக்கும்போதே சீதாக்கு வளகாப்பு நடத்திடுவோம். ஆமா சித்ரா, சீதாவுக்கும் நம்ம பேரனுக்கும் பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைச்சே ஆகணும். உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் எப்பவும் அன்னைக்கு இருக்கு. வளகாப்பு எவ்வளவு சீக்கிரம் செய்யணுமோ செய்யுங்க. டேய் 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 இருடா இருடா இருடா, நீ எதுக்காக இவ்வளவு அவசரப்படுறன்னு எனக்கு தெரியும். வளகாப்பும் போது 9 சாதம் கிடைக்கும், எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டலான்னு பறக்குற. ரவி, சீதாவுக்கு நாளைக்கே வளகாப்பு நடத்திடலாம்.